6000 கோடிக்கு மேல் கடன் வாங்கிவிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிவிட்ட விஜய் மல்லையாவின் கடன் தொகையை SBI வங்கி ரத்து செய்து விட்டதாக ஒரு செய்தி அண்மையில் பரவியது. இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. கணக்கில் காட்டப்படாத வரா கடனாக அது இருக்கும் என்று நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் அருண் ஜெட்லி விளக்கம் அளித்துள்ளார். SBI வங்கியும் விஜய் மல்லையாவிடமிருந்து கடனை வசூலிக்காமல் விடமாட்டோம் என கூறி வருகிறது. நீங்கள் என்னமோ பேசிட்டு போங்க, கடன் கட்டுறத பத்தி நான் தானே முடிவு செய்யணும் என நினைத்து கொண்டு மல்லையா லண்டனில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த துப்புரவு தொழிலாளி ஒருவர் விஜய் மல்லையாவுக்கு மட்டும்தான் சலுகையா, என்னுடைய 1.5 லட்சம் கடனையும் SBI ரத்து செய்ய வேண்டும் என SBI வங்கிக்கு கடிதம் எழுதியுள்ளார். நாசிக் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகராட்சியில் துப்புரவு தொழிலாளியாக பணிபுரிபவர் பாபுராவ் சோனாவன். அவர் அங்குள்ள SBI வங்கியில் 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அதனை நேர்மையாக அடைக்கவும் முயற்சி செய்து வந்தார். இந்த நிலையில் விஜய் மல்லையாவின் கடனை SBI வங்கி ரத்து செய்வதை கேள்விப்பட்ட பாபுராவ் SBI வங்கிக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அதில் மல்லையாவின் கடனை ரத்து செய்தது நல்ல முடிவு, அதேபோல் எனது 1.5 லட்சம் ரூபாய் கடனையும் ரத்து செய்தால்தான் நான் மகிழ்ச்சி அடைவேன் என தெரிவித்துள்ளார். நான் எனது மகனின் உடல்நிலை சரியில்லாமல் போனதற்காக லோன் வாங்கினேன். மல்லையாவின் கடனை ரத்து செய்யும் போது எனது கடனை ரத்து செய்ய கூடாதா என கேள்வி கேட்டுள்ளேன். இன்னும் வங்கியிடமிருந்து பதில் கடிதம் வரவில்லை என்றார். கடன் வாங்கிய பாவப்பட்ட விவசாயிகளின் டிராக்டர்களை பறிப்பது, கூலி தொழிலாளிகளின் சொத்துக்களை முடக்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபடும் வங்கிகள் பணக்காரர்களின் கடனை மட்டும் தள்ளுபடி செய்வதற்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்காதா என காத்திருக்கின்றன. பாபுராவின் கேள்வியில் நியாயம் இருப்பதாகவே தோன்றுகிறது.